இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் வாட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஆர் 4th டே இன் தியேட்டர்ஸ். ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும்னு நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷ்னல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷ்னல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்கிற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷுங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டுருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையாக இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆகிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் எழுத்தாளன் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம், யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல்
நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம். எங்கள் 3 பிஹெச்கே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோடய குடும்பம், என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். ரொம்ப நன்றி மீடியா, இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணீங்க, உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க, இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நான் என்னோடய டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ். சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமாக தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்டை, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு, அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போ தான் பார்க்குறேன். படம் முடிஞ்சதப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிகிட்டு போய் அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசார சொல்கிறேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனதப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் தியேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸாக போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமாக, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போகிறது, அது ஒரு தனியாக சந்தோஷம், தனியாக ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிவிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிவிடுவோம். நிஜமாகவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்துள்ள, நல்ல மெசேஜ் உள்ள, நல்ல அருமையான ஃபேமிலி ஃபில்ம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் அருண், ப்ளீஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யூ டூ like these good films which give good messages and good feelings to the audience, so that family audience have to come to the theatre, which is very very important. நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், எவ்வளோ குழந்தைங்க, லேடிஸு எல்லாரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸு, டென்ஷனு, ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம். அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப். ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம். பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிச்ச வேலையே பண்ணுங்கள், பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்கள். உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க, இல்லையா? ஒரு சப்போர்ட்டிவான அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல டைரக்டர் அவர். ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு டூ. Yeah, I bless you really from the bottom of my heart. And of course என்னோட crew, என்னோட cast, ஷரத் சார்
அண்டு எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட். இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படங்களும் வெற்றி தான். அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர். அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ சரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ். ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி என்ன போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு எர்த் ரொம்ப நல்ல பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பாக வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ். சைத்ரா, மீதா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு. தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பற்றி நிறைய எழுதுங்க. நல்லா அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டீம். இந்த ப்ரில்லியண்ட்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்த இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்தை. சாரி சித்தார்த், சாரி பிரபு. சந்தோஷத்தில் என்னோட பையனை மறந்துட்டேன். யா சித்தார்த் சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்தேன். என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி, அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி, நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு, எந்த டென்ஷனும் வரக்கூடாது. டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை, ஹாப்பியாக போகணும். அவர் ஒரு டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார். ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா, ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டீம். ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3BHKயோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் படம் முதல் நீ முடிவும் நீ. அப்போது நாங்கள் 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவும்னியாக இருக்கட்டும் சரி, குட் நைட்டாக இருக்கட்டும் சரி, இப்போ 3BHKயாக இருக்கட்டும் சரி, நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் creating such a beautiful film, and the way you've done everything for the film, thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew. And in the படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா
and all my family members here. I'm very, very excited because we were going on theatre visits for past 3 days. எல்லா ஷோஸ்லேயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. குஷி கன்னடா, சந்தோஷமாக இருந்தது. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். இதே மாதிரி எல்லாரும் who's not watched the film, please come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you Arun, thank you Shri, and Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and I've been, before this Thanksgiving, I was giving thanks to everybody on, messaging them. So it's just very emotional day for me. Thank you. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாம் பேனாலாம் எடுத்துக்கோங்க. சரியான கருத்து வேறுபாடு சார் என்ன சொல்ல போகிறான்றது ஜூஸியாக ஒன்று சொல்லிடுறேன். அவர் சொன்னார் இந்த படம் நின்று ஓடணும்னு சொன்னார், இது நிற்காமல் ஓடும். இன்னொன்று சொன்னார் இந்த வீக்கெண்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு. இந்த வீக்கெண்ட் ஸ்ட்ராங் அண்டாக இருக்குன்னு அவர் சொல்ல கருத்து. Thank you வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். Your support has been really helpful for the film and for me as well. This is such a prestigious place. I'm really happy to be here. I want to thank everybody who's supporting the movie. I really want to thank Arun brother. உங்களோட support தான் I think has really helped me from the beginning, and I want to thank Shri brother. Thank you for giving me this opportunity. And this wonderful cast who have now become my family. படத்தில் ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ என்னோடையும் ஃபேமிலி. Especially Siddharth, thank you so much for supporting me as an artist, as a person. And yeah, I just want to say thank you so much. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ப்ளீஸ் bless me. Thank you. எங்கள் படத்தோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டை பூஜை அன்னைக்கு கிளாப் பண்ணி ஆரம்பித்து வச்சது ராம் சார். ஸோ ராம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸில் நீங்கள் எழுதின ஃபீட்பேக்ஸ் எல்லாமும் படித்தேன். அதெல்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்த ஒர்க்ஸில் நான் சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கண்டிப்பாக திருப்பி எஃபர்ட் போடுவேன். அதை உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஒருத்தருக்கு நான் எங்கேயுமே தேங்க்ஸ் சொன்னதில்லை. அதை நான் வந்து ஏதோ அவர் பேரை நம்ம யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு. அது சிவகார்த்திகேயன் அண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சிவா அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. அவர் இந்த ஸ்கிரிப்டை படிச்சிருக்காரு, ஒவ்வொரு சாங்கையும் கேட்டிருக்காரு, எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த ட்ரெய்லரோட ரஃப் கட் பார்த்ததுலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு சிவா அண்ணா. நான் அதை எந்த இடத்துலையும் ஆடியோ லான்ச்லலாம் கூட ஏன் சொல்லன்னா நம்ம சிவா அண்ணாவோட நேமை ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நான் சொன்னதில்லை. பட் எனக்கு இப்போ வந்து நான் எந்த இடத்துலையும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்கேனேன்னு ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் சிவா அண்ணாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. சாரி நான் கிளம்புவீங்கன்னு சாரி தப்பாக நினச்சிக்கோண்ணா. சிவகார்த்திகேயன் அவர்களும் நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து படம் முன்னாடியே பார்த்துட்டு அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஃபீட்பேக்லாம் வாங்கும்போது அவரும் பார்த்தாரு. அவரும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அது என்னோட நண்பராக இருந்தாலும் அவர் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ரொம்ப நன்றி. அவர் இன்னொருத்தர் படம் இன்னொரு ஹீரோ நடிச்சிருக்காரு, இது ஏன் நம்ம பண்ணணும்னு பண்ணாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ட்ரெய்லர் ட்வீட் பண்ணார். அதுக்கு ரொம்ப நன்றி. இதோட படத்தை ஒரு ஒரு சிம்பு சார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கான ட்வீட் போட்டது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்த உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு சரத்குமார் சாரை பற்றி ரொம்ப பேசினார், சித்தார்த் பிரதர் பற்றி பேசினார், எல்லாத்த பற்றியும் பேசிட்டு ஃபோன் பண்ணி பேசினதில் ரொம்ப தேங்க்யூ சிம்பு பிரதர். அப்புறம் ஜெயம் ரவி சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசினார். சேரன் சார் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சசிகுமார் சார் ஃபோன் பண்ணி விசாரித்தார் படத்தை பற்றி. இந்த மாதிரி நிறைய நடிகர். சூரியன் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட, சரத்குமார் சார்கிட்ட, சித்தார்த் பிரதர்கிட்ட எல்லாத்துலேயுமே பேசினார். சூரியன்னா உங்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.